அந்த போப் பிரான்சிஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பாக அந்த வேட்டிக்கன் நகரம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? அந்த வேட்டிக்கனுக்கே அவர் தான் தலைவர். அந்த பாரம்பரியத்த பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார். இவர் வந்து ஒரு இயேசு சபையை சேர்ந்தவர். அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்து. அங்கேயே இவர் வந்து பணியாற்றி, அப்புறம் ஜான் பால் II போப்பா இருக்கும்போது இவர் கார்டினலா அப்பாயிண்ட் ஆகி வராரு. அப்பாயிண்ட் ஆகி வந்து அதுக்கப்புறம் இப்போ பெனடிக்ட் 16 அவர் ரிசைன் பண்ண உடனே இவரை வந்து போப்பா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவரை வந்து ஜெஸ்யூட்டா இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இவர் போப்பா எலெக்ட் ஆன உடனே ஒரு புது நேம் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான் பால் ஃபர்ஸ்ட்னு ஒருத்தர் இருந்தார். ம். அவருடைய நேம் வந்து அல்பினோ லூச்சியானி, அதான் அவருடைய உண்மையான பெயர். ஓகே. போப் ஆனதுக்கப்புறம் வேற பேரை வந்து மாற்றி எடுப்பாங்க. இப்போ ஃப்ரான்சிஸ் வந்தவொடனே அந்த ஜெஸ்யூட்ல இருந்து யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுவாங்க. இக்னேசியஸ் ஆஃப் லோயோலா இல்லை ஃப்ரான்சிஸ் சேவியர், இந்த ஜெஸ்யூட் புனிதர்கள் யாராவது ஒருத்தர். இவர் வந்து ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு சொல்லி பேரை வந்து சூஸ் பண்ணார். ஏன் சூஸ் பண்ணாரு? ஃப்ரான்சிஸ் நேமை சூஸ் பண்ணாருனாக்கா, அந்த ஏழ்மை, ஒரு ம். சிம்பிளாக இருக்கணும், ஆடம்பரம் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஹம்பிள் அண்ட் விதவுட் ஹேவிங் எனி எக்ஸ்ட்ராவேகன்ஸ்,